இங்க ஒரு பொண்ணு லிஃப்ட்குள்ளே ஏற்பா, ஏறின உடனே ஓவர்லோடுன்னு காட்டுது. அதனால அந்த பொண்ணு அதான் ஓவர்லோடுன்னு காட்டுதுல, யாருன்னா 2 பேர் கீழே இறங்கி போங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பக்கத்துல இருந்த பொண்ணு நீங்க ஏறினதுக்கு அப்புறமா தானே ஓவர்லோடுன்னு காட்டுது, அப்ப நீங்க தானே இறங்கணும், ஏன் நாங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்போம். அவங்க கூடவே இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் வந்துட்டு பிரச்சனை வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கிட்டு வந்துருவாரு. அடுத்ததான் இப்ப அந்த பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்துட்டு மீட்டிங்க்கு போவாங்க. மீட்டிங்ல மேனேஜரே இவங்க தான். என்னோட ரூல்ஸ் படி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், ஆனா நீங்க 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கீங்க, அதனால மரியாதையா ஃபைனை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுத்துட்டு, நாளைக்கு வந்து இந்த கம்பெனியோட பாஸ் நம்ம கம்பெனியை விசிட் பண்றதுக்காக வராங்க, அதனால இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த ஒர்க் எல்லாத்தையும் நீ முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரே ஆளா எல்லா ஒர்க்கையும் நைட்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்ட்டு சொல்றப்ப, அதுவும் பிரச்சனை, ஒன்னும் முடியலன்னா வெளியே போயிடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த நாள் இந்த கம்பெனியோட ஓனரும் வந்துட்டாங்க. யாரா அது ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இவ்வளோ நேரமா இந்த பொண்ணு வேலை வாங்கிட்டு இருந்தாங்களே, அந்த பொண்ணு தான் இந்த கம்பெனியோட ஓனரு. அவங்க கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்லாம் எந்த மாதிரி இருக்காங்க, எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் அந்த கம்பெனிலேயே ஒரு எம்ப்ளாயி மாதிரி இந்த பொண்ணு நடிச்சிட்டு இருந்திருப்பா.